welcome back to Savi's Kitchen Creation. Today we are making a simple green peas curry. Okay, நம்ம இன்னைக்கு பட்டாணியை வச்சுட்டு சிம்பிளா ஒரு கிரேவி பண்ண போறோம். சரியா? கிரேவிக்கு நம்ம அந்த மசாலா அரைக்கிறோம். We have to make a gravy. For that we have to take a onion, tomato, garlic, inji, ginger, கிராம்பு, that is clove, பட்டை, சினமன், ஏலக்காய் 2, காடமன், ஸ்டார் அனீஸ், அது ஸ்டார் பூ இருக்கும் இல்லையா, அது ஒரு பூவோ இல்லை 1.5 பூ போட்டுக்கலாம். சரியா? கொஞ்சமாக கொத்தமல்லி, தட் இஸ் கொரியண்டர் லீஃப், புதினா, மென்ட் லீஃப் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஆட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர். இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். மேக் அ பேஸ்ட் ஆஃப் திஸ். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். ஆட் லிட்டில் பிட் ஆஃப் ஆயில், கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ், பிரியாணி இலை, தட் இஸ் பே லீஃப், சாப்டு ஆனியன்ஸ், ஆட் சாப்டு ஆனியன்ஸ், வெங்காயம் நரிச்சது, ஓகே, சீரகம் ஆட் பண்ணுங்க, இன் சீட், நறுக்கிய தக்காளி, சாப் டொமேட்டோஸ், பட்டாணியை போட்டுக்கோங்க. ஆட் க்ரீன் பீஸ். நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கணும். கிரைண்டட் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தரேக், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள், சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, சால்ட் டு டேஸ்ட், கொஞ்சமாக அந்த மிக்ஸியில் ஜாரில் தண்ணி கழுவிட்டு விடுங்க. ஆட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர். நல்லபடியாக வேகட்டும். க்ளோஸ் லெட் த க்ரீன் பீஸ் குக் வெல். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 5 minutes பட்டாணி வெந்திருக்கான்னு பார்ப்போம். சரியா? பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஓகே, இட்ஸ் குக் வெல். ஸோ வி வில் ஆட் சம் கொரியண்டர் லீஃப். கொஞ்சமாக நம்ம மல்லித்தூளில் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. சரியா? என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்திருக்கோம். க்ரீன் பீஸ் கறி இஸ் ரெடி. Very simple and elegant. This you can have along with the dosa, parota and rice, chapati and all. நீங்க இது செஞ்சு பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. Please don't forget to like, share and subscribe. See you in the next video. Bye bye. Get to like, share and subscribe. See you. Bye bye.